மற்றும் நில அளவை துறையில் பணியாற்றும் அலுவலர்களை பாதுகாக்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும். மயிலாடுதுறையில் நடைபெற்ற வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலை அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக இயற்ற வேண்டும். வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நடைபெற வேண்டும். கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். ஜூலை 1ஆம் தேதியை வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், நில அளவர், ஆய்வாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை சங்கங்களின் வெரா கூட்டமைப்பு சார்பில் ஒரு 5 சங்கங்கள் ஒன்றிணைந்து கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரையில் அனைவருக்குமான கோரிக்கை ஒரு 7 அம்ச கோரிக்கை முன்வைத்து ஒரு 2 கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த 2 கட்ட போராட்டங்கள் கூட அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக 2 கட்ட போராட்டங்களை நடத்தி பார்த்தோம். இன்னும் எந்த முடிவு எடுக்கல. அதன் பிறகு கடந்த மாதம் கிருஷ்ணகிரியிலே நடைபெற்ற எங்களுடைய உயர்மட்ட குழு பேரவை கூட்டத்தில் எடுத்த முடிவை இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட போய் இந்த கோரிக்கை நியாயத்தை நேரடியாக சந்தித்து கூட்டமைப்பு தலைவர்களாக கொடுத்திருக்கிறோம். அதன் பிறகும் இன்னும் அரசாங்கத்துடைய கவனம் எங்கள் பக்கம் திரும்பல. எனவே மறுபடியும் இந்த கோரிக்கை நியாயத்தை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கோரிக்கை மாவட்ட மாநாட்டை நடத்துவது என்று இந்த சங்கம் பெரா கூட்டமைப்பு முடிவு செய்திருக்கு. அந்த 7 அம்ச கோரிக்கை என்பது இன்னைக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா இயற்கை இடர்பாடு, பேரிடர் மேலாண்மை, அந்த பணி, இந்த பணியில எந்த பகுதி அரசு ஊழியர்கள் பணி பார்க்கறாங்க என்பதை விட வருவாய்த்துறையில் இருக்க ஒட்டுமொத்த கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரையில இடைவிடாத 24 மணி நேரம் பணி பார்க்கக்கூடிய நிலைமை. அப்படிப்பட்ட அந்த பணிகளில் ஈடுபடுற எங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்ப கூட மாண்புமிகு முதல்வர் அரசாங்கம், உங்கள் மக்களை தேடி முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர் என்றெல்லாம் நிறைய திட்டங்களை இன்னைக்கு அறிவிச்சு இன்னைக்கு கிராமப்புறத்திலே தொடர்ந்து இந்த கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்துட்டு இருக்கு. அந்த மனுக்களை விசாரிப்பதற்கு கூட கால அவகாசம் இந்த அரசு கொடுக்கல. உடனடியா நீங்க கொடுக்கணும். எப்படி அதாவது இன்னைக்கு காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிற பொழுது குறைவான அரசு ஊழியரை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி பணிகளை செய்வதில் என்பது மிகப்பெரிய சிரமம் இருக்கு. அதனால இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு காலி பணியிடங்கள் நிரப்பணும், மேம்படுத்தப்பட்ட ஊதியம் கொடுக்கணும். அதோடு உள்ள கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை, அது போராடி பெற்ற உரிமை. 25 விழுக்காடு அதுவே போதாது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற போது அதையே 5 விழுக்காடாக இந்த அரசு கொண்டு வந்திருக்குது. அது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அதை நீங்க உடனடியா அதையும் கடந்த முறை எப்படி இருந்ததோ 25 விழுக்காடு அதே போல இருக்கணும். அதோடு மட்டுமில்ல, இந்த ஜூலை 1ஆம் தேதியை வருவாய்த்துறை தினம் என்று அறிவிக்க வேண்டும். இப்படி 7 அம்ச கோரிக்கைகளை வைத்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய அந்த கோரிக்கை மாநாட்டின் ஒரு பகுதியாக இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டு சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நாங்கள் தெரிவிப்பது என்றால், இன்னைக்கு வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழியர்களும் மிகப்பெரிய பணி நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வீட்டை பிள்ளைங்களை பார்க்க முடியல, குடும்பத்தை பார்க்க முடியல. 24 மணி நேரம் மக்கள் பணியில நாங்கள் உழண்டு கிடக்கிறோம். அப்படி 24 மணி நேரம் மக்கள் பணியில உழண்டு கிடக்கிற எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதார நிலைமையை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டு மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆர் திருமலைவாசன், அது என்னன்னா ஒரு பணி பாதுகாப்பு தேவை. போன ஆண்டுக்கு முதல் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒரு நேர்மையா பணியாற்றக்கூடிய ஒரு கிராம நிர்வாக அலுவலரை பட்டம்பகலில் அலுவலகத்துக்குள்ளே போது மூர்க்கத்தனமாக வெற்றி சாய்த்த கொடுமை என்பது நடந்திருக்கு. இப்ப கூட நேற்றைய முன்தினம் நாமக்கல்ல இது மாதிரி திருட்டுத்தனமா மணல் அலுவலகங்களை போய்
அங்க தடுத்த பெண் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை பெண் என்று கூட பார்க்காமல் மூர்க்கத்தனமாக தாக்கி இன்னைக்கு மருத்துவமனையில அந்த அம்மா இருக்கிற நிலைமை இருக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எவ்வளவு மக்கள் பணி செய்யக்கூடிய இந்த வருவாய்த்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லாத நிலைமை நீடிக்கிறது. எனவே இதுக்கான ஒரு பிரத்யேகமாக ஒரு தனி சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அப்போதான் எங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கோரிக்கையும் இந்த அரசு நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று